நேத்து ஜிஹெச்க்கு செக்கப் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரோட்ல ஒரு சுண்டக்காய் மரம் அனாதையா தவிச்சிட்டு இருந்துச்சு. அதுல நிறைய சுண்டக்காவும் இருந்துச்சு. இதுல புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமா பறிச்சுட்டு வந்திருந்தேன். அதை ஃபர்ஸ்ட் உரல்ல தட்டி மோர் கலந்த தண்ணியிலயோ இல்ல அரிசி கழுவுன தண்ணியிலயோ போட்டு வச்சா கருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் எனக்கு காலையில முலாம்பழம் ஜூஸ் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நான் உளுந்தங்களி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆல்ரெடி உளுந்தங்களிக்கு நான் பவுடர் அரைச்சு ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அது காலி ஆயிருச்சு. நானும் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அவசரத்துல பாத்தீங்கன்னா பவுடரை வறுத்து அரைச்சு களி கிண்டி பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஒரு வழியா முடிச்சேன். லஞ்சுக்கு வந்து சுண்டக்காய் வச்சு புளிக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த சுண்டக்காய் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் வத்த குழம்பு கார குழம்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயில்ல வதக்கிக்கலாம். தென் சுண்டக்காவையும் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி அதோட அரைச்சு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான மசாலாஸ் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா குழம்பு ரெடி. உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சு அதோட சேர்த்துக்கோங்க. ஃபைனலா முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக்கும் கொடுத்து விட்டுட்டேன்.